பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials. இதில் first unit Stress, Strain and Deformation of Solids. இதில் module 1.24. இந்த 1.24 ஒரு question கேட்டிருக்கேன். What is the expression for elongation of a bar due to self weight? Self weight நால ஒரு elongation நடைபெறும். அந்த எலாங்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத நம்ம சொல்லணும். வாங்க பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ஏ பார் டியூ டு செல்ஃப் வெயிட். இங்க ஒரு பார் இருக்கு, ஏபிங்கிறது. இந்த ஏங்கிற எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்குது, பிங்கிற எண்டு வந்து ஃப்ரீயா இருக்குது. அப்ப இதுல இருக்கிற இதனுடைய ஓன் வெயிட் வந்து டவுன்வர்ட்ல ஆக்ட் பண்ணும். மற்ற டீடைல்லாம் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால ஒரே ஒரு இதை நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். படிச்சதுதான் நீ ஃபர்தரா அதை படிக்கிறதுக்கு இதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. எலாங்கேஷன் ஆஃப் ஏ பார் டியூ டு டென்சைல் ஃபோர்ஸ். ஒரு ராட்ல டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? அதனுடைய ஒரிஜினல் லென்த் எல்லாம் இருக்கும், அதனுடைய எலாங்கேஷன் வந்து டெல்டாவா இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், முதல்ல நம்ம படிக்கும் போதே ஸ்ட்ரெஸ் சிக்மாங்கிறது லோடு டிவைடட் பை ஏரியாங்கிறத பார்த்தோம். அதே சமயத்துல ஸ்ட்ரெயின் E is equal to சிக்மா டிவைடட் பை E. இந்த E என்னது? கேபிட்டல் E வந்து யங்ஸ் மாடுலஸ். ஹூக்ஸ் லா நம்ம படிக்கும் போது இதை பார்த்தோம். இப்ப சிக்மாங்கிறதுக்கு P டிவைடட் பை ஏங்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகுது? E is equal to P டிவைடட் பை AEன்னு ஆகுது. ஆனா நமக்கு ஸ்ட்ரெயின்ங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் பார்த்துக்கோம்? அதனுடைய எலாங்கேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்ப எலாங்கேஷன் டெல்டாவா இருக்கு, ஒரிஜினல் லென்த் எல்லா இருக்கு. நமக்கு வேண்டியது இந்த டெல்டா தான். அப்ப டெல்டாங்கிறது என்னது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது EL. இந்த ஈங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ தெரியும், P டிவைடட் பை AEன்னு. அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு PL டிவைடட் பை AE. இதை வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா, அதுவும் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டெல்டா இஸ் ஈக்குவல் டு PL டிவைடட் பை AEன்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை இதை பார்த்துக்கிட்டா நல்லதுங்கிறதுக்காக இதை காட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் அங்கே போவோம். இப்போ கன்சிடர் ஏ பார் AB which is hanging freely under its own weight. Let L length of the bar. இந்த Lங்கிறத length of the bar. A cross sectional area of the bar. Aங்கிறது வந்து cross sectional area. Eங்கிறது வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த பார் மெட்டீரியல். இந்த பார் என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்கோ அதனுடைய யங்ஸ் மாடுலஸ் வந்து E. Wங்கிறது வந்து ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் த பார் மெட்டீரியல். நீங்க டென்சிட்டி படிச்சிருப்பீங்க, அது என்னது? ரோங்கிறது என்னது? மாஸ் பெர் வால்யூம். இது வந்து ஸ்பெசிபிக் வெயிட்ங்கிறது வெயிட் பெர் வால்யூம். இதுல ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் நம்ம எடுப்போம். dxங்கிற லென்த்துக்கு இந்த இதுல ஒரு ஏரியாவை நம்ம எடுப்போம். bங்கிறதுல இருந்து xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த இதுல இப்ப இந்த ஸ்மால் போர்ஷன்ல என்ன இருக்கு, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே இத பில இருந்து ஏ வரையில நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா, இந்த ஃபுல் லென்த்துக்கு இன்டகிரேட் பண்ணோம்னா அதே இதுதான் இந்த ஃபுல் லென்த்துக்கு நடக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்கு. நவ் கன்சிடர் ஏ ஸ்மால் செக்ஷன் dx at a distance x from b. இது வந்து xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த x வரையில இருக்கிறதுக்கான வெயிட் நம்ம கண்டுபிடிப்போம். வெயிட்ங்கிறது என்னது? வால்யூம் இன்டு ஸ்பெசிபிக் வெயிட், that is W into volume. இதுக்கு வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா A into length x. அதை ஸ்பெசிபிக் வெயிட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாருடைய வெயிட் கிடைக்குது. இப்ப இதை பாரு, இந்த ஸ்மால் dxங்கிறதுல என்ன நடக்குது? இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வால்யூமுடைய வெயிட் வந்து இதுல ஆக்ட் பண்ணுது. அப்ப இதை வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸா எடுத்துக்கலாமா? அப்ப டென்சைல் ஃபோர்ஸா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எலாங்கேஷன் ஆகும். இந்த ஸ்மால் dx ஏரியாவுக்கு இந்த வெயிட்னால ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு இந்த பில இருந்து ஏ வரையில் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த பார் டியூ டு செல்ஃப் வெயிட் நமக்கு கிடைக்கும்.
அதை அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். Now the elongation of the elementary length dx due to weight of the bar for the length x. இது எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? WAX னு கண்டுபிடிச்சோம். இதுதான் வெயிட். இந்த வெயிட் வந்து எதுல ஆக்ட் பண்ணுது? இந்த ஸ்மால் எலிமெண்டரி ஏரியால ஆக்ட் பண்ணுது. அதனால என்ன ஆகும்? ஒரு ஸ்மால் டெல்டாங்கிற அளவுக்கு அது எலாங்கேட் ஆகும். நம்ம இந்த ஃபார்முலாவை படிச்சு வச்சோம். PL divided by AE. அப்ப இதுதான் எலாங்கேஷன் டெல்டா. இப்ப வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். Pங்கிற வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? WAX னு பார்த்தோம். WAX. இந்த Lங்கிறது வந்து டோட்டல் லென்த் வந்து இந்த இதுதான் போடணும். DX தான் லென்த். இந்த DXங்கிற செக்ஷனுக்கு தான் நம்ம எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனால DX போடணும். இந்த Xங்கிறத போடக்கூடாது. இப்ப ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா இங்கேயும் ஒண்ணுதான், இதுக்குள்ளேயும் ஒண்ணுதான். அப்ப AE தான். ஈங்கிறது இதுக்குள்ள இருக்க மெட்டீரியல், இந்த மெட்டீரியல்லாம் ஒண்ணுதான். அது ஆயிடுது. இப்ப ஏ கேன்சல் ஆயிடுது. அப்ப மீதி இருக்கிறது WX இன்ட்டு DX டிவைடட் பை ஈன்னு ஆகுது. இப்ப டோட்டல் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னோம். அதான் இந்த டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த பார் மே பி ஃபவுண்ட் அவுட் பை இன்டகிரேட்டிங் த above ஈக்குவேஷன் பிட்வீன் 0 அண்ட் L. இந்த 0ல இருந்து L வரையிலும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த ஸ்மால் போர்ஷன்ல என்ன டெல்டா கிடைச்சதோ அதே டெல்டா இந்த ஹோல் இதுக்கு நமக்கு கிடைச்சிடும். இன்டகிரேட் பண்ணுவோம். டோட்டல் எலாங்கேஷன்ங்கிறது என்னது? டெல்டா எல். அந்த டெல்டா எல் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் 0 to L இந்த நம்ம இன்டகிரேட் பண்ணணும். WX into DX divided by E. இதுல Wங்கிறது வந்து ஸ்பெசிபிக் வெயிட்னு பார்த்தோம். அது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி ஈங்கிறதும் யங்ஸ் மாடுலஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கான்ஸ்டன்ட் தான். அது லென்த் பிரெத் இதனால இந்த ரெண்டுமே வேரி ஆகாது. அது எப்பயுமே மெட்டீரியல் பொறுத்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால அது வேரியபிள்ஸ் இல்ல, அது கான்ஸ்டன்ட்ஸ். அதனால இது இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துருவோம். W divided by E into integral of limit 0 to L x into dx. இது நமக்கு இன்டகிரேட் பண்ண தெரியும் இல்லையா? அப்ப W divided by E x square divided by 2. இதுக்கு என்ன லிமிட் அப்ளை பண்ணணும்? 0 to L னு அப்ளை பண்ணணும். 0 to L நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து டோட்டல் வெயிட் ஆஃப் த பார், வால்யூம் இன்டு ஸ்பெசிபிக் வெயிட் வந்து டோட்டல் இந்த பார் உடைய total weight. அதுதான் because of total weight bar W is equal to small w into A into L. இந்த A into Lங்கிறது வந்து வால்யூம், இது ஸ்பெசிபிக் வெயிட். Wங்கிறது இந்த டோட்டல் பார் உடைய வெயிட். Now elongation DL can be written as delta L is equal to, இப்ப லிமிட் அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆயிரும்? L ஸ்கொயர்னு ஆயிரும். இன்னொரு இது வந்து 0 0ன்னு ஆயிருது. அதனால L ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்ப எல் ஸ்கொயர்ங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எல் இன்டி எல்னு எழுதிருக்கோம். மேலையும் கீழையும் ஒரு கேபிட்டல் ஏவால நம்ம மல்டிப்ளை பண்றோம். W இன்டி ஏ எல் ஸ்கொயர். இங்க வந்து 2 இன்டி இ மட்டும்தான் வரும். 2e நம்ம ஒரு ஏவை சேர்த்திருக்கோம். இப்ப பாரு, WALங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேபிட்டல் W பார்த்துருக்கோம். அப்ப ஹென்ஸ் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் W இன்டி எல் டிவைடட் பை 2AE. இந்த டோட்டல் எலாங்கேஷன் டியூ டு ஓன் வெயிட் வந்து என்ன இருக்கு? இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் வெயிட் ஆஃப் த பார் இன்டு டோட்டல் லென்த் ஆஃப் த பார் டிவைடட் பை 2 இன்டு AE. ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஏங்கிறது யங்ஸ் மாடுலஸ். இதே மாதிரி தான் ஏறக்குறைய இருக்கு. PL இன்டு AE மாதிரி இருக்கு. PLங்கிறதுக்கு பதிலாக WL இருக்கு. This result also proves that extension due to own weight is half of the deformation with the same weight. Weight of the body is applied at the end. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ராடுடைய டோட்டல் வெயிட் 20 kg இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். செல்ஃப் வெயிட்னால அது வந்து 0.1 mm எலாங்கேட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதே 20 kgயை இந்த பிங்கிற பாயிண்ட்ல எண்டில் நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்போ ஆகக்கூடிய எலாங்கேஷன் வந்து 0.2 இருக்கும். அப்போ செல்ஃப் வெயிட்னால ஆகக்கூடிய எலாங்கேஷன் வந்து டென்சைல் ஃபோர்ஸ்னால ஆகக்கூடிய எலாங்கேஷன்ல பாதி தான் இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது?
ஓன் வெயிட்னால அது எலாங்கேட் ஆகுறது கொஞ்சம். ஆனால் அதே இது டென்சைல் ஃபோர்ஸில் எலாங்கேட் ஆச்சுன்னா அதிகமாக எலாங்கேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் புரியாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்லேயே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ஏற்கனவே நம்ம படித்த இதுகள் தான் இதில் இருக்கிறதுனால இதில் புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. என்னுடைய சேனல் வந்து AU மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். இப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.